ஃபைலை டெலீட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். தங்கராஜ் கிட்ட கடனை வாங்கிட்டு பணத்தை ஏமாத்தலாம்னு நினைக்கலாமா? பணம் கேட்கிறப்ப எப்படி கை காலில் விழுந்து கேட்கறீங்க? திருப்பி கொடுக்கணும்னா வலிக்குதோ? ஐயா சத்தியமா உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கலையா. தொழில் நட்டமாயிருச்சு. உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு பயந்துதான் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்கய்யா. எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். ஒரு வாரத்தில் எப்படா திருப்பி கொடுப்ப? என் பொண்டாட்டி தாலியை வித்தாவது கொடுத்துட்றேங்கய்யா. சொன்னபடி கொடுக்கலனா உன் பொண்டாட்டி கழுத்துல தாலி இருக்காது. ஒரு வாரம் தான் டைம் உனக்கு. சரிங்க. சொல்லுங்க தம்பி. சார் என் பேர் செல்வம். என் ஃப்ரெண்டு பாபு வந்து உங்களை பார்க்க சொன்னா. அந்த பேங்க் ஆபீசர் பாபு அவரா? ஆமா சார். உட்காருங்க தம்பி. பாபு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. உங்களை பத்தி நல்ல விதமா சொன்னாரு. நானும் நல்லவன் தான், நல்லவனுக்கு நல்லவன். ஆனா என்னை ஏமாத்தணும்னு நினைக்கிற போக்கிரிக்கு நான் ரொம்ப கெட்டவன். டீலிங் சரியா இருக்கிற வரைக்கும் உங்களை மரியாதையா நடத்துவேன். நாணயம் தவறுனா உங்க மரியாதையை நீங்க தான் காப்பாத்திக்கணும். இப்ப சொல்லுங்க தம்பி, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? எனக்கு ஒரு 25,000 ரூபாய். டேய் அண்ணா அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா. சரிண்ணா. இந்தாங்க, இதுல நீங்க கேட்ட 25,000 ரூபாய் இந்தாங்க. இதுல ஒரு சைன் பண்ணுங்க. தம்பி, அடுத்த மாசம் இதே தேதிக்கு நீங்களே தேடி வந்து வட்டியை கொடுத்துடணும். உங்களை தேடி வர வச்சிடாதீங்க. இல்ல சார், கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துட்றேன். சரி, ரொம்ப நன்றி சார்.